கார்கில்ல அந்த பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் ஊடுருவிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு இந்திய இராணுவத்துக்கே எப்போ தெரியும் அப்படின்னா 3 ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் மூலமாக தான் தெரியும். அந்த சிறுவர்கள் தான் முதல்ல போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து துப்பாக்கி ஏந்தி சில பேர் இருக்காங்க, அவங்க நம்ம இந்திய இராணுவம் மாதிரி இல்லைங்கிற தகவலை அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க, அதாவது சண்டைகள் செய்தாலும் நம் சகோதரர் அன்றோ அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானை ஒரு சகோதர நாடாகவே பார்த்தார் மறைந்த பாரதத்தினுடைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அதனால தான் அவர் என்ன பண்ணார்னாக்கா 1999 வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு லாகூருக்கு ஒரு பேருந்து பயணத்தை வந்து அவர் மேற்கொள்கிறார். லாகூர் ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்குறார். அந்த பேருந்தை வெறும் கொடியசைத்து அனுப்பி மட்டும் வைக்கல, அதில் அவரும் பயணம் செய்து அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நவாப் ஷெரீப்பை பார்த்து கை குலுக்கினார். அப்படி நல்லெண்ணத்தோடு நடந்துக்கிட்ட நமக்கு அவங்க வந்து ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கார்கில்ல யுத்தம் வந்து ஆரம்பிச்சது. அதாவது சியாச்சின் கிளேசியர், சியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரோஜா பூக்கள் என்ற அர்த்தம். சின் என்று சொன்னால் அபண்டன்ட், அபரிவிதமான அர்த்தம். அளவுக்கு அதிகமான அளவில் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய இடம் தான் எது அப்படின்னாக்கா அந்த சியாச்சின் கிளேசியர்னு சொல்லலாம். கார்கில்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடங்க. அதாவது லடாக்லேருந்து ஜம்மு காஷ்மீரை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கார்கில்.